மிஸ்டர் கருணாநிதி தமிழின தலைவர் இன துரோகி. அவன் தண்டவாளத்தில் தண்டவாளத்தில் நின்று சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். எந்த பதவிக்காக என்னுடைய சிங்களம் அடித்த அந்த சிங்கள அடித்த கூட்டத்தை தாங்கி கொண்டு நின்றாயோ அந்த முதலமைச்சர் பதவி வாழ்நாள் கிடைக்காத சவால் விட்டான். கடைசியில சத்தியநாள் காலிதான் கலரமா முடிச்சு. கடைசியில ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில் அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம் இவங்க, கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். எங்கே கொள்ளை அடிக்கலாம், எங்கே சுரங்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதில் கருணாநிதியை வெல்ல பிறந்த உலகத்தில் எவனும் இல்ல. ஏன் கருணாநிதி திட்டுறீங்கன்னா ஏன் திட்டக்கூடாது? என்ன அருகதை இருக்கு? அதனாலதான் சர்க்காரியா சொன்னா விஞ்ஞான பூர்வமா திருடுவான்னு. பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேறோட புடுங்கிடுவான். இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிக்கும், கடலை புடுங்கிடுவான். கேட்டா சொல்றாங்க இது மாடர்ன் சொசைட்டியை கட்டிட்டாரு. மாடர்ன் சொசைட்டியை சில பேர்லாம் பைத்தியக்காரனா எழுதுறான். எப்படி எழுதுறாங்கன்னா கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தாரு, கருணாநிதி மருத்துவ காலேஜ் கொண்டு வந்தாரு, கருணாநிதி பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாரு. பரவாயில்ல, இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் யாரியா? 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க காரணமான திமுக தலைமை 4வது தமிழீழப் போரை நடத்தும் பொழுது வேடிக்கை பார்த்ததே நீதானையா. காட்டி கொடுக்கிறவன் எங்க இருக்கான்னு பார்த்தாலே கருணாநிதி சிக்கிறாரு.